எப்ப லா இலாஹ இல்ல எப்படி விளங்கணும் நம்ம? இது எனக்கு இந்த ஹயாத் இருக்குது, இது என்னுடைய ஹயாத் இல்லை, ரப்பு தஆலா கொடுத்த ஹயாத்துன்னு நம்ம எப்ப விளங்குறோம் அது லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்குனதாக அர்த்தமாயிடும். இப்ப நம்ம தாய்மார்கள் என்ன பண்றாங்க, சமைக்கிறாங்க, கோழி பொரிக்கிறாங்க, சட்னி செய்யறாங்க. அப்போ இது அவங்களால சுயமா செய்ய முடியுமா அப்படின்னா ஒரு காலம் முடியாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் ஒரு இடத்துல, ஹுவ ஸமீஉல் அலீம், மட்டும்தான் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான், அறியக்கூடியவனாக இருக்கிறான். இப்ப தாய்க்கும் அந்த இல்மு இருக்கே, தகப்பனாருக்கு இல்மு இருக்கே, பிள்ளைகளுக்கு இருக்கே இல்மு இருக்கே அப்படின்னா என்னன்னா அல்லாஹ் தஆலா இரவலாக அந்த இல்மை இந்த அடியார்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறான். அப்போ எப்போ ஒரு மனிதர் லா இலாஹ விளங்குவாரே ஆனால் அவர்கள் எப்படி பார்ப்பார்கள், இந்த அடியானில் இருந்து வரக்கூடிய அந்த இல்மு ஆற்றல் இருக்குது, இது இவருக்கு சொந்தம் இல்லைன்னு அந்த நொடி பார்ப்பார். எப்போ அவரிடத்திலிருந்து இல்மு வெளியாகுதோ அந்த நொடி அவர் பார்ப்பாரு, இந்த இல்மு இவருக்கு சொந்தமானதில்லை, இவரின் மூலமா அல்லாஹ் தான் இல்மை கொண்டிருக்கிறான். இதைத்தான் இந்த நாதாக்கள் நம்மளுக்கு 24 மணி நேரமும் போதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஜிஸ்மால, உடலால, கல்பால, ரூஹால போதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் எப்படி தேவையை பூர்த்தி செய்யறான் இதை பாருங்கம்மா, இது அல்லாஹ் எப்படி தேவையை பூர்த்தி செய்யறான் இதை பாருங்கம்மா. இதுதான் ஃபாலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த ஃபாலம் அன்னோ, ஏன்னா சர்க்கார் நாயகம் சொன்னாங்க, மனுஷனுக்கு தேவையில்லாத நேரம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. சதா 24 மணி நேரம் மனுஷன் ஏதோ ஒரு தேவைகள் அவனுக்கு தேவை ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அப்ப அந்த 24 மணி நேரம் தேவைக்கும் அவன் யாருக்கிட்ட தான் முஹ்தாஜ் ஆக வேண்டியது இருக்கு? அல்லாஹ் இடத்துல முஹ்தாஜ் ஆக வேண்டியது இருக்கு. அப்போ அந்த அல்லாஹ் தஆலா தான் எல்லா வஸ்துக்களிலிருந்து தேவை பூசிறான். அப்போ இதை நாம கவனிக்கணும். அப்போ இதை நாம கவனிக்க ஆரம்பித்து விட்டால் அப்போ என்ன, அல்லாஹ் தஆலாவுடைய நெருக்கம் நம்மளுக்கு கிடைக்கும். அல்லாஹ் தஆலா இன்னும் நம்மளை நேசிக்க ஆரம்பிச்சோம். அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான், வதுகுரூனி அதுகுருக்கும் வஷ்குரூனி வலா துக்ஃபுரூன். வதுகுரூனி, என்னை திக்ரு செய்யுங்கள், அதுகுருக்கும் உங்களை நான் திக்ரு செய்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சல்லல்லாஹு சொல்றாங்க, நாம எப்படிமா நினைக்க முடியும்? முதல்ல நாட்டம் நம்மளுக்கு சொந்தம் இல்லையே. ஃபஆலுலிமா யுரீதுங்கறான் அல்லாஹ் ஒரு இடத்துல. அல்லாஹ் தான் அனைத்தையும் நாடக்கூடியவனா இருக்கிறான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான் இன்னொரு இடத்துல, வதுகுரூனி அதுகுருக்கும், நீங்கள் என்னை திக்ரு செய்தால் நான் உங்களை திக்ரு செய்வேன் அப்படின்னு சொல்றான். அப்ப நாம திக்ரு செய்யணும்னா முதல்ல யாரும் நினைக்கணும், நாடணும், அல்லாஹ் தஆலா நாடணும். இப்ப நம்ம இந்த சபையில எல்லாம் உட்கார்ந்து இருக்கோம். இப்போ இந்த சபையில நம்ம உட்கார்ந்து இருக்கிற நாமோ திக்ரு செய்யணும்னா நம்மளால செய்ய முடியாது. இப்ப நான் மிஸ்கின் பேசிட்டு இருக்கேன், அல்லாஹ் ரசூலை பத்தி பேசிட்டு இருக்கேன். இப்போ அல்லாஹ் நாடாமல் என் நாவில் இருந்து இந்த வாசகம் வராது. அல்லாஹ் நாடாமல் என்னால் பேச முடியாது. நேத்து கூட சொன்னாங்க சர்க்கார் நாயகம், என்னது, துஹர்ரிகு பிஹி ஷஃபதா வதஹர்ரக பிஹி ஷஃபதா. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், என்னது, நான் நாடாமல் உங்களுடைய நாவு புரள கூட முடியாது, நாவை உங்களால ஆட்டக்கூட முடியாது அப்படி என்பதை அல்லாஹ் நேத்து சர்கார் நாயகம் சொன்னதை அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி காட்டுறான். ஹதீஸ்ல வருது, இது ஹதீஸ்ல. அப்படி இருக்கும்போது இப்ப நாவு அசைதுன்னா அந்த அல்லாஹ் தஆலா தான் என்னில் இருந்து இந்த சொல்லை வெளியாக்கி கொண்டு இருக்கிறான். இப்போ இந்த 24 மணி நேரமும் உணர்த்தக்கூடியவர்கள், அதை அந்த ஹாலோட இருக்க வைப்பவர்கள் தான் ஷேக்மார்கள். ஏன்னா அல்லாஹ் மொத்த குர்ஆன்ல அதான் சொல்லிட்டான். மொத்த குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான், என்னை பற்றி உங்களுக்கு அட்ரஸ் வேணும்னா நீங்க நல்லடியாருடைய தொடர்பை கொண்டுதான் கிடைக்கும். அல்லாஹ் ஒரு நேத்து கூட ஒரு பயான்ல சொல்லி காட்டிட்டு இருந்தேன், மிஸ்கின் சர்க்கார் சொல்ல வச்சாங்க. அல்லாஹ் சொல்றான், அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு, இந்த கிதாப் இருக்குதே, லா ரைப, இதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. யாருக்கு? ஃபீ ஹுதல் லில் முத்தகீன், எல்லாருக்கும் அது நேர்வழி காட்டாது. எல்லாருக்கும் நேர்வழி காட்டாதுன்னு அல்லாஹ் சொல்லல. ஹுதல் லில் முத்தகீன், தக்வா உடையவர்களுக்குத்தான் இந்த குர்ஆன்ல எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது. யாருக்கு? தக்வா உடையவங்களுக்கு தான் எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது. அப்போ தக்வா எப்ப கிடைக்கும், எப்படி பெற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதே குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நுத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள். எப்படி அஞ்சுறது? அடுத்த கேள்வி வருதா இல்லையா? ஈமான் கொண்ட விசுவாசிகளே அஞ்சு கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறான். நம்ம திருப்பி கேள்வி கேட்கணும், யாரெல்லாம் எப்படி அஞ்சு கொள்றது அப்படின்னு கேட்டா அல்லாஹ் அடுத்த பதில் என்ன சொல்றான், கூனுமா சாதிகீன், உண்மையாளர்களுடன் சேர்ந்து இருந்து கொள்ளுங்கள். அப்போ சாதிக்கின்னா யாருமா சாதிக்கின்? சாதிக்கின்னா யாரு? உண்மையாளர்னா யார்? உண்மையாளர் காபிர்கள் வந்து சில பேர் நேர்மையானவங்க இருக்கிறாங்க, உண்மையாளர்களாக இருக்கிறாங்க. அவங்க இதுல சாதிக்கின்னு வந்துடும், அவங்களோட போய் சேர்ந்துருக்க முடியும். சாதிகின்னா என்னன்னா, இந்த சிருஷ்டிகளிலிருந்து தேவை பூர்த்தியாகுதுங்கிற அந்த விஷயத்தை கிழித்தெறிந்து இவர்களின் மூலமாக என் ரப்பு தான் தேவையை பூர்த்தி செய்யறாங்கிற அந்த விஷயத்தை
24 மணி நேரம் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் தான் சாதிகீன். அந்த சாதிகீன்களுடன் போய் சேர்ந்து இருந்து கொள்ளுங்கள் என்பதா அல்லாஹ் தாலா குர்ஆன் ஷரீஃப்ல வலியுறுத்துறான். இந்த மாதிரி ஏகப்பட்ட குர்ஆனுடைய விஷயங்கள் முற்றிலுமாக நல்லடியாளர்களை தொடர்பை கொண்டுதான் அந்த அல்லாஹ் தாலாவுடைய அட்ரஸ் நமக்கு கிடைக்கும், இல்லாட்டி ஒரு காலம் கிடைக்காது. அப்ப அன்பர்களே, அந்த இல்மே லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிந்து அமல் செய்து அதே முழு மூச்சாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.